அந்த கட்டில் வழியாவா? அங்கதான் ஒரு பையனும் இல்லையே. இல்ல சேது, வேண்டாமே. என்னடி? மாலா பயத்தில் வலியோடு வேண்டாம் என தலையை அசைக்கிறாள். இந்த பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. தலை சாட்சி வருங்க, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு காட்டு வழி பாதையில் வண்டி செல்ல அங்கு ஒரு சிறு கோயில் காட்டப்படுகிறது. அந்த கோயில் அருகே வண்டி செல்லும் போது வேகமாய் ஒருவன் வண்டியின் குறுக்கே ஓடி வர வண்டி அவனை இடிக்கிறது. அவன் தூரமாய் வீசி அடிக்கப்பட்டு கீழே விழுகிறான். வண்டியில் அனைவரும் அதிர்ச்சியோடு அமர்ந்து இருக்கின்றார்கள். உள்ளே இருந்தபடியே கீழே விழுந்து கிடப்பவனை பார்க்கிறார்கள். வேனின் வலது பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு வினோத ஆயுதம் கட்டப்பட்டு சுற்றியபடி இருக்கிறது. பார்த்து வந்திருக்கலாம். நானே ஒண்ணு விளங்கல தம்பி, எங்கிட்ட இருந்து வந்து விழுந்தான்னு தெரியல. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி அப்படியே போயிடலாம் தம்பி, எனக்கு புள்ள கொட்டியெல்லாம் இருக்கு, சொன்னா கேளுங்க. ஓய், மனசு பையனவே நீ அப்படியே விட்டுட்டு போக சொல்ற? இருங்க, நான் வந்துடுறேன். சேது தம்பி, என்ன பண்ற? ஒண்ணும் வேண்டாம், நான் வந்துடுறேன். சேது, சேது வந்துடுறேம்மா. சேது வண்டியில் இருந்து இறங்குவதை ஏதோ ஒன்று மரத்தின் மேல் இருந்து பார்க்கிறது. வண்டி உள்ளே பயந்தபடி அனைவரும் இருக்க சேது அடிப்பட்டவனை நோக்கி செல்வதை மாலா பார்க்கிறாள். பின் டிரைவரும் வண்டியை விட்டு இறங்குகிறார். சேது அடிப்பட்டவனின் அருகில் சென்று அவனது முகத்தை பார்க்கிறான். அவனின் முகம் பெரிய கொப்பளங்களோடு கோரமாய் காணப்படுகிறது. அவனை பார்த்தவுடன் சிறு வயதில் தன்னை வெளியே தள்ளுவதையும் துப்பாக்கியால் ஒருவரை அடிப்பதும் நினைவுக்கு வருகிறது. நீங்களா? சேது அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவனது கையை பிடித்து நாடி துடிப்பை சரி பார்க்கிறான். வண்டியின் உள்ளே இருந்து அவனின் உறவினர் வெளியே நடப்பதை பார்த்தபடி இருக்கிறார்கள். சேது அவன் உயிரோடு இருப்பதை உணர்ந்து டிரைவரை நோக்கி திரும்புகிறான். அதிவேகத்தில் ஒரு கூர்மையான கத்தி இருவரையும் தாண்டி மண் தரையில் சொருகுகிறது. சேது அதை அதிர்ச்சியோடு பார்க்கிறான். அவன் உறவினர்கள் பதற்றமடைகிறார்கள். டிரைவரும் அதை பார்த்து உறைந்து நிற்க அடுத்த நொடி டிரைவரின் தலை வெட்டப்பட்டு அதில் ஒரு பகுதி கீழே விழுகிறது. சேது எழுந்து டிரைவர் அருகே சென்று அதிர்ச்சியோடு அவரை பார்க்கிறான். சத்தம் கேட்டு சேது திரும்ப அங்கு கீழே அடிபட்டு கிடந்தவன் இல்லை. சேது என்னவென்று புரியாமல் தவித்தான். சேது எழுந்து சத்தம் வரும் திசையை நோக்கி பார்க்கிறான். அவனது உறவினர்களும் வண்டியில் இருந்து பார்க்கிறார்கள். மேலே ஒரு மலைமேட்டில் 4 பேர் கோர உருவமாய் கையில் ஆயுதத்தோடு நிற்கிறார்கள். அந்த இருளில் அவர்களின் நிழல் மட்டுமே தெரிகிறது. அப்போது ஒரு ஈட்டி சேதுவை கீறியபடி கீழே சொருகுகிறது. மரத்தில் அமர்ந்திருந்த உருவம் வண்டியின் மேல் குதிக்க உள்ளே இருக்கும் அனைவரும் பதட்டமடைகிறார்கள். ஈட்டியால் மேலிருந்து குத்த ஒரு நபர் நகர்ந்து விழுகிறான். மற்றொரு ஈட்டி ஒரு பெண்ணின் தலையை துளைக்கிறது. கதவை மூட ஒருவன் செல்ல ஈட்டி ஒன்று பாய்ந்து அவன் கண்ணை துளைக்கிறது. வேகமாய் வண்டியை நோக்கி ஒரு உருவம் ஓடி வருகிறது. ஒரு உருவம் சங்கிலியோடு ஒட்டிய ஒரு கூரிய ஆயுதத்தை வீசி அவனின் தலையை பற்றி வண்டியில் இருந்து ஒரு புதரின் பக்கமாய் இழுத்து செல்கிறது. பின் 2 ஈட்டி சேதுவின் அம்மா மற்றும் மாலாவின் அம்மாவின் தலையை துளைக்கிறது. சேது எழுந்திருக்க மின்னல் வேகத்தில் ஒரு ஈட்டி சேதுவை துளைத்து அவன் உடலோடு வண்டியின் மேல் சொருகுகிறது. மெல்ல மெல்ல சேதுவின் உயிர் பிரிய அவன் மாலாவை பார்க்கிறான். மாலா கதறி அழுதபடி அவளது கையை நீட்டுகிறாள். சேதுவும் மெதுவாய் அவனது கையை நீட்டுகிறான். மாலாவை பார்த்து சேது கையை நீட்டியபடியே அவன் உயிர் பிரிந்து கீழே விழுகிறான். போயிடாத சேது.